ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்நேகிதியோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ்ஷான சட்னி, மல்லி சட்னி. டிஃபன் செய்கிறத விட அதுக்கு சைட் டிஷ் செய்கிறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் அண்ட் சைட் டிஷ் நிறையவே இருக்குது. அதை பார்த்து நீங்கள் ஒன்றுனா ட்ரை பண்ணலாம். அந்த லிஸ்ட் ஆஃப் ரெசிபீஸோட இன்னொரு அடிஷன் தான் இந்த மல்லி சட்னி. இந்த மல்லி சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, மல்லித்தலையில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான அளவு புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ அந்த சட்னி செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாவை கீறி போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வதங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வதக்குனதெல்லாம் ஆற வச்சுட்டு அதோட தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, புளி சேர்த்துட்டு நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச சட்னியை தாளித்து கொட்டினீங்கன்னா சுவையான மல்லி சட்னி தயார். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவே இருக்கும். ரொம்பவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.